ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஃபோர்கார்ட் நிறுவனத்தை பற்றி வீடியோ அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் அதுக்கப்புறம் அதர் மெம்பர்ஸ் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ உங்களுக்கான வீடியோ தான் இது. இதுக்கப்புறம் நீங்கள் ஃபோர்கார்ட்டில் ஜாயின் பண்ண போகிறவங்களா இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபோர்கார்ட் நிறுவனத்தில் நீங்கள் ஜாயின் பண்ணணுன்னா ரூபாய் 2950 கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு உங்களுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு மொபைல் நம்பர், பேங்க் அக்கௌண்ட், நேம், அப்புறம் ஐடி ப்ரூஃப். இது மட்டும் இருந்தாலே நீங்கள் தாராளமாக ஃபோர்கார்ட்டில் நீங்கள் ஐடி ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கொடுக்குற அமௌண்ட்டுக்கு அவங்க என்ன கொடுக்குறாங்க நீங்கள் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. பிகாஸ் ஃபோர்கார்ட்டுங்கிறது ஒரு ஆன்லைன் ஜாப் கிடையாது. அதாவது விளம்பரம் பார்த்தோ டாஸ்க்கோ சர்வேவோ ஃபில் பண்ணிட்டு ஏர்ன் பண்ணுற மாதிரி எந்த ஒரு ஆப்ஷனும் இவங்க வச்சிடல. பியூர் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனி கான்செப்டில் இவங்க கொண்டு வந்திருக்காங்க. கொடுக்குற காசுக்கு ப்ராடக்ட்டோ சர்வீஸோ இல்லைனாலும் கூட அவங்க லைஃப் டைம் ஃப்ரீ டெலிவரிங்கிற ஒரு சர்வீஸ் அவங்க கொடுக்குறாங்க. அதுக்கான சார்ஜஸும் அவங்க இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம், லைஃப் டைம் ப்ராடக்ட் ஃப்ரீ டெலிவரி, லைஃப் டைம் ஃப்ரீ மெம்பர்ஷிப். நீங்கள் கொடுக்குற அமௌண்ட்டுக்கு ஆன சர்வீஸ் அவங்க கொடுக்குறாங்க. செகண்ட் நீங்கள் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்கவுண்ட் கூப்பன். அதாவது நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய ப்ராடக்டை டிஸ்கவுண்ட் பண்ணிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. 10% வரைக்கும் உங்களுடைய பர்ச்சேஸ்லேருந்து நீங்கள் டிஸ்கவுண்ட் பண்ணிக்கலாம். இதே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, மளிகை பொருட்கள் அடிப்படையாக கொண்ட எங்கள் நிறுவனத்தில் பிஸ்னஸ் பார்ட்னராக இணைந்து நமது நிறுவனத்தை வாட்ஸ்அப் மூலமாக விளம்பரம் செய்வதன் மூலம் தினமும் 50 முதல் 52,000 வரை வருமானம் பெறலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் ஃபோர்கார்ட்டோட ப்ளஸ்ஸே நம்ம சொல்லியிருப்போம், மைனஸும் சொல்லியிருப்போம். ஃபஸ்ட் நம்ம பாசிட்டிவ் பாயிண்ட் ஃபுல்லாத்தையும் பார்த்துடலாம். லாஸ்ட்டாக அந்த நெகட்டிவ் பாயிண்ட்டையும் பார்க்கலாம். மக்களுடைய ஒப்பீனியன் மற்றும் என்னுடைய பர்சனல், அதாவது என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து நான் இந்த ஃபோர்கார்ட் நிறுவனத்தை என்னென்ன மைனஸாக பார்க்குறேனோ லாஸ்ட்டில் நான் சொல்கிறேன். இப்போ இவங்க ஒரு 6 வகையான இன்கம் வச்சுருக்காங்க. 6 டைப்ஸ் ஆஃப் இன்கம் வச்சுருக்காங்க. அது என்னென்னு நம்ம பார்க்கலாம். வாட்ஸ்அப் போனஸ், ரெஃபரல் போனஸ், பைனரி போனஸ், ரீபர்ச்சஸ் போனஸ், டவுன்லைன் போனஸ், ஸ்டோர் ரெஃபரல் போனஸ். இப்போ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த வாட்ஸ்அப் போனஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ரெஃபரல் போனஸ்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏன்னா அந்த நெகட்டிவ்னு சொல்ல போகிறது அந்த வாட்ஸ்அப் போனஸில் தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ அதை லாஸ்ட்டாக நம்ம பார்க்கலாம். ரெஃபரல் போனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒன்ஸ் டேரெக்டாக யாராச்சும் ரெஃபரல் பண்ணுறீங்கன்னா 25% உங்களுக்கு இன்கம் கிடைக்கும். அதாவது 500 ரூபாய் உங்களுக்கு வருமானமாக கிடைக்கும். நீங்கள் யாராவது டேரெக்டாக ரெஃபரல் பண்ணியிருந்தீங்கன்னா, நேரடியாக ரெஃபரல் பண்ணால் உங்களுக்கு ஒரு 500 ரூபாய் கிடைக்கிது. இது ஒரு பைனரி கான்செப்ட். ஏன்னா நெட்வொர்க்குன்னு சொன்னது காரணமே அதுதான். அந்த வார்த்தையை நாங்கள் மென்ஷன் பண்ணது இவங்க ஒரு பைனரி கான்செப்ட் இவங்க பிளானை டிசைன் பண்ணியிருக்காங்க. அதாவது லெஃப்ட்டில் ஒரு நம்பர், ரைட்டில் ஒரு மெம்பர், இவங்க 2 பேரும் இருந்தாங்கன்னா பேர் மேட்ச்சில் உங்களுக்கு ஒரு இன்கம் கிடைக்கும். அதுதான் பைனரி போனஸ். அதாவது 1:1 ஒரு ஜோடி நீங்கள் ஜாயின் பண்ணாங்கன்னா உங்களுக்கு கீழே டவுன்லைனில் உங்களுக்கு ஒரு 300 வீதம் இன்கம் கிடைக்கும். அதாவது நீங்கள் நேரடியாக இல்லாமல் உங்களுடைய டீம் மெம்பர்ஸ் யாராவது லெஃப்ட்டில் ஒரு ஆள் ரைட்டில் ஒரு ஆள் ஜாயின் பண்ணாங்கன்னா உங்களுக்கு ஒரு 300 கிடைக்கும்னு அவங்க கூட சொல்லியிருக்காங்க. டெய்லி சீலிங் லிமிட், அதாவது ஒரு நாளைக்கு நீங்கள் எத்தனை பேர் ஜாயின் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 25 ஜோடியை நீங்கள் இணைச்சிக்கலான்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 7,500 கிடைக்கிது. மாதத்துக்கு 2,25,000 வரைக்கும் இந்த பைனரி போனஸ் மூலிமா உங்கள் இன்கம்மை நீங்கள் தாராளமாக ஃபோர்கார்ட் நிறுவனத்து மூலிமா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். 4th ரீபர்ச்சஸ் இன்கம், அதாவது ஒரு 15% அவங்க ரீபர்ச்சஸில் இன்கம் அவங்க கொடுக்குறாங்க. 25 லெவலுக்கு அவங்க 15% விதமாக அவங்க ரீபர்ச்சஸ் போனஸாக கொடுக்குறாங்க. எக்ஸாம்பிள் இங்கே அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க, யாராச்சும் 2,000 ரூபாய்க்கு உங்களுக்கு கீழே யாராச்சும் பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்னா அதுலேருந்து 15% 300 ரூபா உங்களுக்கு இன்கம் கிடைக்கும்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இது போல் ஒரு 25 லெவலில் பர்சன்டேஜ், அதாவது டிவைட் பண்ணி உங்களுக்கு இன்கமாக கொடுக்குறாங்க. அதோட பர்சன்டேஜ் இந்த பிடிஎஃப்பில் நீங்கள் இங்கே பார்க்கலாம். 25 லெவலுக்கு. 5th நம்ம பார்க்குறது டவுன்லைன் போனஸ். அதாவது உங்களுடைய டீம்மேட்ஸ் நீங்கள் யாராச்சும் ஜாயின் பண்ணியிருப்பீங்களா உங்களோட ரெஃபரலில், அவங்களுடைய பணத்தை வித்ட்ரா பண்ணுறப்போ அவங்க எவ்வளோ அமௌண்ட் வித்ட்ரா பண்ணுறாங்களோ அதுலேருந்து உங்களுக்கு ஒரு 5% இன்கம் கிடைக்குன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. 6வது ஸ்டோர் ரெஃபரல் போனஸ். மேபி அவங்க ஃபியூ ஸ்டோர்ஸ் கொண்டு வரப்போ ஸ்டோர் யாராச்சும் ரெஃபரல் பண்ணிங்கன்னா அதில் அவங்க கமிஷன் தரதாக சொல்லியிருக்காங்க.
அதுக்கப்புறம் அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் எல்லா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனிலையும் இருக்கிற மாதிரி இவங்க அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் வச்சுருக்காங்க. அதுக்கு ஒரு போர்ஷன்ஸ் நேம் இருக்குது. இங்கே சில்வர் கிளப் டைரக்டர், கோல்டு கிளப் டைரக்டர், டைமண்ட் கிளப் டைரக்டர், பிளாட்டினம் கிளப் டைரக்டர்னு சொல்லிட்டு ஒரு 4 போர்ஷன் இருக்குது. இப்போது நீங்கள் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கணுன்னா சில்வர் கிளப் டைரக்டருக்கு 25 டேரக்ட் ரெஃபரல்ஸ் நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா, அதாவது 30 நாளுக்குள்ளே நீங்கள் 25 டேரெக்டாக மெம்பர்ஸை நீங்கள் ஜாயின் பண்ணி இருந்தீங்கன்னா உங்களுக்கு மந்த்லி சேலரி 3000 சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ப்ரொமோஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஃப்ரீ க்ராசரி கிட், அதாவது நீங்கள் 2 4 அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் டீமில் டோட்டலாக ஃபஸ்ட் லெவலில் ஒரு 2 பேர், செகண்ட் லெவலில் 4 பேர் வந்ததுக்கப்புறம் நீங்கள் க்ராசரி கிட்டுக்கு எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. 2வது ஃப்ரீ கோல்டு காயின், அதுக்கப்புறம் லெவல் 4th 16, அப்புறம் லெவல் 6th 64 பேர் இருந்தால் இங்கே அவங்க கோல்டு காயினும் இங்கே கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் எந்த கம்பெனியும் ஓப்பனாக சொல்லியிருக்க மாட்டாங்க, இவங்க அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபோர்கார்ட் நிறுவனம் ஒரு அட்வைசரி கம்பெனினா அவங்களுக்கு நம்மளுடைய பணத்தை அவங்களுடைய வியாபாரத்துக்கு தான் பயன்படுத்திப்பாங்க, அதுலேருந்து வர லாபத்தில் தான் கொடுக்குறாங்க. சில கம்பெனிஸ் அந்த பணத்தை எந்த வியாபாரத்தில் பண்ணுறோம், அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. இந்த நிறுவனம் அது ஓப்பனாக சொல்லியிருக்காங்க. நாங்கள் பணக்கருப்பட்டிலேயோ பணக்கற்கண்டுலேயோ சால்ட்லேயோ கிராசரி, டிஷர்ட்டு, ஷேர் மார்க்கெட்டில் தான் கொடுத்துருக்கேன்னு அவங்க ஓப்பனாக சொல்லியிருக்காங்க நம்மளுடைய 50% பணத்தை. அது மட்டும் இல்லாமல் இதில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. வித்ட்ரால் எடுப்பதற்கு டைரக்ட் ரெஃபரல் கட்டாயம் இல்லை, நீங்கள் உங்களுடைய பணத்தை வித்ட்ரா எடுக்க டைரக்ட் ரெஃபரல் தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நாளைக்கு 500 முதல் 5000 வரை வித்ட்ரா எடுக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. தினமும் வித்ட்ரா எடுக்க முடியும், அதாவது இது தெரிஞ்சு கம்பெனி ஸ்டார்ட் பண்ண உள்ள பிடிஎஃப். இப்போ டெய்லி வித்ட்ராவாக என்னன்னு எனக்கு அது கரெக்டாக தெரியல, அதை நான் அனலைஸ் பண்ணல. ஸோ இப்போது பேங்க் விடுமுறையில் வித்ட்ரா கிடையாதுன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த 4th ஆப்ஷனாக நீங்கள் பார்க்கலாம். இந்த இடத்துல நீங்கள் வருமானம் எடுக்கக்கூடிய தொகையில் 10% அட்மின் சார்ஜ் விடும் செய்யப்படும் இப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தத்தில் இப்போது பிளானை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான பிளான். மற்ற நான் சொன்ன இந்த ஒரு 6 வகையான இன்கமில் ஒரு 5 வகையான இன்கம் ஒரு சூப்பர்பான ஒரு பிளான். அதுக்கப்புறம் ஒரு இன்கம் தரக்கூடிய ஒரு பிளான். ஒரே ஒரு வகையான, அதாவது வாட்ஸ்அப் போனஸ். நான் அந்த நெகட்டிவாக சொல்ல போகிறேன்னு சொன்னேன். இது இப்போ வரைக்கும் பார்த்தது ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட். ஏன்னா அவங்க ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணால் கூட நிறைய மெம்பர்ஸ் டெலிவரி ஆகிருக்கு. அது நிறையா ப்ரூஃப் நான் பார்த்தேன். நிறையா மெம்பர்ஸ், அதாவது நம்மளோட சப்ஸ்கிரைப் கூட அவங்க பர்சனலாக எனக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஃபோர்கார்ட்லேருந்து எங்களுக்கு ப்ராடக்ட் வந்திருக்கு, ரிசீவ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. அதாவது அவங்க ஆர்டர் பண்ண ப்ராடக்ட் நம்ம இந்த பிளானில் பார்த்த இந்த யாருன்னா அந்த க்ராசரி கிட்டுக்கு எலிஜிபிளோ அந்த ப்ராடக்ட் நான் சொல்ல, ஆர்டர் பண்ண ப்ராடக்ட் அவங்க செப்பரேட்டாக அவங்க வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்கள் வாங்கினதை நான் ஒரு ஃபோட்டோ ப்ரூஃபாக நான் பார்த்தேன். என் கம்பெனி பிளானை பொறுத்த வரைக்கும் இந்த 5 விதமான ஒரு இன்கம் பிளான் சூப்பர்பான ஒரு பிளான். நான் இதுதான் பாசிட்டிவ்னு சொல்லலாம். அதாவது வித்ட்ரா விஷயத்தை கூட 24 ஹவர்ஸில் கூட நிறையா மெம்பர்ஸ் ரிசீவ் ஆகிருக்கு. இதுனா ஓகே. நான் நெகட்டிவாக என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்குறது, இப்போ மேபி நீங்கள் ஃபோர்கார்ட்டில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இப்போ அதர் கம்பெனியில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, உங்களுக்கு இதுக்கான ஆன்சர் தெரிஞ்சால் தாராளமாக சொல்லுங்கள். நான் இதில் நெகட்டிவாக பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயமே ரொம்ப ஒரு மேஜரான ப்ராப்ளம் பார்க்குறது இந்த வாட்ஸ்அப் போனஸ் இன்கம் தான். அதாவது எப்படி நீங்கள் ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போட்டால் எப்படி இன்கம் தர முடியும்? அதுக்கான காரணமும் மக்களாகிய நம்ம தான் காரணம். ஒரு கால்குலேஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி இதை நான் சொல்லிக்க விரும்புகிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வேறு ஒரு நிறுவனத்தில் இருந்தால் கூட அந்த கம்பெனியை பற்றி நம்ம வாட்ஸ்அப்னால் வைக்க மாட்டோம். இதை புரிஞ்சுக்கிட்ட இந்த மாதிரி சில நிறுவனங்கள், சரி வாட்ஸ்அப் இப்போ சராசரி ஒரு வாட்ஸ்அப் எடுத்துக்கிட்டால் 100 பேர்கிட்ட சாதாரணமாக பார்க்குறாங்க, கான்டாக்ட் இப்போ இருக்குங்கிறேன். அதை இந்த மாதிரி கம்பெனிக்காரங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்களுடைய போஸ்ட்டை இந்த 100 பேருக்கு கொடுக்குறப்போ அதுலேருந்து ஒரு 10 பேராச்சும் வரமாட்டாங்களா அப்படின்னு ஒரு நல்ல ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியில் தான் இந்த மாதிரி ஒரு கான்செப்டை பில்ட் பண்ணியிருக்காங்க, அதாவது க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கேற்ற ரிசல்ட் இருக்குது. இப்போது ஃபோர்கார்ட்டில் எனக்கு தெரிஞ்சு 80,000த்துக்கும் மேற்பட்ட நபர்கள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக சொல்கிறாங்க. அப்போது இவ்வளோ குறிப்பிட்ட காலத்தில் இவ்வளோ மெம்பர்ஸ் வந்ததுக்கு காரணமே இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போனஸ் இன்கமால் தான். ஏன்னா நிறையா பேர் அவங்க தினமும் ஸ்டேட்டஸ் போடுறப்போ கண்டிப்பாக 100 பேர் பார்க்குறாங்கன்னா 10 பேராச்சும் என்கொயரி பண்ணுவாங்க. அதுலேருந்து ஐடி பண்ணிக்கிட்டவங்க தான் நிறையா பேர். ஆனால் இதை தான் நான் நெகட்டிவாக பார்க்குறேன். இப்போ நீங்கள் கேட்கலாம், இதில் என்ன சார் இது நெகட்டிவாக நீங்கள் பார்க்குறீங்கன்னு கேட்டிங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் ஒரு சின்ன ஒரு கால்குலேஷனோட நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ என்னோடய மொபைலில் நான் கால்குலேட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன்.
இப்போ எக்ஸாம்பிள் ஒரு பர்சனுக்கு அவங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சா 50 ரூபா தரேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போது கம்பெனியில் மொத்தம் 80,000 பேர்கிட்ட இருக்காங்க. ஒரு நபருக்கு 50 ரூபான்னு ஒரு நாளைக்கு கொடுத்தாங்கன்னா 30 நாளைக்கு 1,500 ஆயிடுச்சு. இப்போது 1,500 இன்ட்டு 80,000 பேருன்னு ஒரு கால்குலேஷன் நம்ம இங்கே பார்த்தா, இங்கே பாருங்கள் இவ்வளோ பெரிய அமௌண்ட் கண்டிப்பாக வருது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 12 கோடின்னு நினைக்கிறேன். 12 கோடி தர அளவுக்கு இவங்களுக்கு அப்படி என்ன ஒரு வியாபாரத்தில் ஒரு லாபம் கிடைக்கிது. அது என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ. அதாவது இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸுங்கிறது மட்டும்தான் நான் இந்த ஃபோர் கார்டில் ஒரு மைனஸாக பார்க்குறேன். கண்டிப்பாக இது மக்களை ஸ்டார்டிங் நிறையா மெம்பர்ஸை ஜாயின் பண்ண வைக்கணும்னு ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜின்னு பியூராக புரியுது. ஆனால் இதை நீங்கள் லைஃப் டைம் தரம் ப்ராமிஸ் பண்ணுறதுங்கிறது எந்த அளவுக்கு பாசிபிள்னு தெரியல. ஏன்னா உங்களுக்கு கிராசரி, அதாவது மளிகை கடை நடத்துகிறவங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மளிகை பொருட்களில் லாபங்கிறது ரொம்ப குறைவாக இருக்கும். ஏன்னா ஒரு பொருள் அதிகமாக இருக்கும், ஒரு பொருளில் கம்மியாக இருக்கும். இந்த லாபத்தை ஃபோர்கார்ட் நிறுவனம் எடுத்துக்குமா, அதே லாபத்தை மக்களுக்கே பிரித்து கொடுக்குமா? அதுதான் ஒரு கேள்வி. ஏன்னா ஒரு மளிகை பொருட்கள் விற்று மட்டும் வர லாபத்தை இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை மக்கள் எல்லாருக்கும் கொடுக்க முடியாது. ஏன்னா இப்போதைக்கு 80,000 கணக்கு இருக்குது. இன்னும் நிறையா பேர் கண்டிப்பாக ஃபோர்கார்ட்டில் ஜாயின் பண்ணாங்கன்னா இந்த ஒரு விஷயம் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க இன்கம் கொடுக்க. அதை நான் ஒரு நெகட்டிவாக நான் பார்க்குறேன் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து. செகண்டு நான் என்னத்தை நெகட்டிவாக பார்க்குறேன்னா, இந்த கிராசரி கிட்ட நிறையா மெம்பர்ஸ் இன்னும் ரிசீவ் ஆகலைன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அதை கூட கம்பெனி சைட்லேருந்து கொடுத்துருவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. மற்றபடி இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸுங்கிறது கண்டிப்பாக இந்த போன்ற நிறுவனங்கள் தயவு செஞ்சு மற்ற 5 வகையான ஒரு இன்கம் பிளானும் தாராளமாக கொடுக்க முடியும். ஏன்னா ரெஃபரல் பண்ணால் தான் இன்கமுங்கிறீங்க. அப்போ நாங்கள் ஒர்க் பண்ணால் தான் இன்கம் கிடைக்கும், ரைட்டா? இதுக்கான காரணம் எல்லாமே மக்களாகிய நம்ம தான் காரணம். இந்த விளம்பரம் பார்த்து ஏர்ன் பண்ணுறது, இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போட்டால் ஏர்ன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பெரிய நிறுவனங்கள், அதாவது மக்கள் தொகை நிறையா இருக்கிற நிறுவனங்களை தயவு செஞ்சு ஜாயின் பண்ணுங்கள். சின்ன சின்ன கம்பெனிஸ் டே பை டே தமிழ்நாட்டில் வந்துக்கிட்டு தான் இருக்குது. அந்த மாதிரி நிறுவனங்களை தயவு செஞ்சு போயிடாதீங்க. ஏன்னா அந்த மாதிரி கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாதி பேர் ஸ்கேம் பண்ண தான் நினைப்பாங்க. ஒரு 80,000 பேர் 1,00,000 பேர் இருக்கிற ஒரு கம்பெனிலாம் நீங்கள் போய் ஜாயின் பண்ணிங்கன்னா 1,00,000 பேரில் ஒரு 10,000 பேர் கேஸ் ஃபைல் பண்ணாலும் அவங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து ஏதாச்சும் ஆக்ஷன் எடுப்பாங்க, மணியை ரெக்கவரி பண்ண பார்க்கலாம். அதாவது ஆன்லைன் ஜாபுங்கிறது நீங்கள் கவர்மெண்ட் சைடில் லீகலாக நீங்கள் போனாலே அவங்க என்ன கேட்பாங்கன்னா, நாங்களும் அவங்கள சேர சொல்கிறோம் அப்படின்னு ஒரு பதில் கண்டிப்பாக அவங்க சைட்லேருந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஏன்னா அவங்க டே பை டே நிறையா கேசஸ் இந்த மாதிரி பார்க்குறாங்க. நிறைய ஸ்கேம் பண்ணிட்டு மக்கள் அவங்கள்ட்ட வராங்க. சில பேருக்கு அவங்க ரீஃபண்ட் வாங்கி தராங்க, சில பேர் அவங்களால வாங்கி தர முடியல. அதனால தான் சொல்கிறது, மக்களாகிய நம்ம தான் காரணம். நீங்கள் தான் கரெக்டான கம்பெனியை சூஸ் பண்ணிட்டு நல்ல ஒரு லீடரையும் சூஸ் பண்ணிட்டு உங்களுடைய இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஜேர்னியை ட்ராவல் பண்ணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் வேறு, ஆன்லைன் ஜாப் வேறு. நான் இதை தான் நான் என்னோடய ப்ரீவியஸ் வீடியோலேருந்து நான் சொல்லிக்கிட்டு வர்றது. நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னா அங்கே ஒரு பொருள்னு ஒன்று இருக்கும். நம்ம ஆள் சேர்த்தா தான் நமக்கு இன்கம் கிடைக்கும், ரெஃபரல் பண்ணால் தான் இன்கம் கிடைக்கும், ப்ராடக்ட் வாங்கினா தான் இன்கம் கிடைக்கும். அதுலேருந்து வர லாபத்தை இந்த மாதிரி நிறுவனங்கள் கொடுப்பாங்க. இதுவே இந்த மற்ற விளம்பரம் பார்த்தோ சர்வே டாஸ்க் அப்படின்னா தயவு செஞ்சு உங்களோட ஓன் ரிஸ்கில் நீங்கள் போயிட்டு இந்த மாதிரி ஆன்லைன் ஜாப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபோர்கார்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த வாட்ஸ்அப் போனஸை மட்டும்தான் நான் மைனஸாக பார்க்குறேன். மற்றபடி அவங்க இன்கம் கரெக்டாக கொடுக்குறாங்க. மற்றபடி வேறு எந்த ஒரு ப்ராப்ளமும் அதில் இருக்கிற கன்சியூமர் சைட்லேருந்து எதுவும் வரல. வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போனஸோட இன்கமும் இப்பயும் கொடுத்துட்டு வராங்க, நான் இல்லைன்னு சொல்லலை, சில நபர்களுக்கு கொடுத்துட்டு வராங்க. இதுவே நீங்கள் ஒரு சின்ன கால்குலேஷன் தானே. நிறைய மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இவ்வளோ பெரிய இன்கம் எப்படி கொடுக்க முடியும்? அது ஃபேக் ப்ராமிஸ் மாதிரி ஆகிடும். தயவு செஞ்சு இந்த போன்ற நிறுவனங்கள் ஓனர் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு இப்போ நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு மக்கள் ஒரு கம்யூனிட்டி ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தூக்க தான் செய்வீங்க. அதாவது அந்த வாட்ஸ்அப் போனஸுங்கிறத நீக்க தான் செய்வீங்க. அது நீங்கள் இனிஷியல் ஸ்டேஜ்லேயே செஞ்சிட்டிங்கன்னா மக்கள் அவங்க இதுதான் பிளான்னு புரிஞ்சுக்கிட்டு தாராளமாக உங்கள் கூட ட்ராவல் பண்ணுவாங்க. நீங்களும் வளரலாம், மக்களுக்கு கூட உங்களால் இன்கம் கொடுக்க முடியும், உங்களோட வியாபாரமும் செழிப்பாக இருக்கும். ஸோ ஏன்னா இப்போ நீங்கள் தான் வந்திருக்கீங்க. ஃபோர்கார்ட் மாதிரி நிறையா பேர் சொல்ல விரும்பல, நிறையா பேர் காப்பி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது அதே சாஃப்ட்வேரை காப்பி அடித்து பண்ணுறாங்க. ஏன்னா அவங்கன்னா ஃபோர்கார்ட்டை நம்பின அளவுக்கு அந்த கம்பெனிஸ்லாம் நம்புவாங்களா என்னன்னு தெரியல. ஸோ இந்த போன்ற நிறுவனங்களில் மக்கள் நீங்கள் ஜாக்கிரதையாக போய்ட்டு ஜாயின் பண்ணுங்கள். இப்போது நீங்கள் ஃபோர்கார்ட்டில் ஜாயின் பண்ணலாமா வேணாமான்னு என்னுடைய பர்சனலாக என்கிட்ட கேட்டிங்கன்னா, ஏன்னா நிறைய பேர் மெசேஜ் பண்ணுவீங்க, கமெண்ட் பாக்ஸில் கேட்பீங்க, அது வீடியோவாக சொல்கிறேன். என்னோடய சஜஷன் படி ஓன் ரிஸ்க் தான்.
பிகாஸ் நான் எதனாலன்னு சொல்கிறேன்னா அந்த வாட்ஸ்அப் போனஸ் இருக்கிறதுனால மட்டும்தான் ஓன்ட்ரஸ். இதுவே பியூர் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கான்செப்டாக இருந்தால் 100% நீங்கள் ஜாயின் பண்ணலான்னு நான் சொல்லிவிடுவேன். இப்போயும் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்கன்னா, இப்போ வேறு ஒரு டீம்மேட்ஸ்லேயோ யார்ட்டையும் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்கன்னா உங்களோட ஓன் ரிஸ்கில் போங்க. ஏன்னா இப்போ பிளான் எல்லாமே தெரிஞ்சுட்டு போய்ட்டு நீங்கள் லாஸ் ஆனீங்கன்னா அது உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி தான். அதுக்காக சொல்கிறேன். ஸோ இது போன்ற, அதாவது ஃபோர்கார்ட் போன்ற வேறு ஏதாச்சும் நிறுவனத்தை பற்றி நம்ம அனலைஸ் பண்ணி வீடியோ பண்ணணுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அந்த பிளானை பற்றி அனலைஸ் பண்ணிட்டு அது ட்ரூவா ஃபேக்கான்னு சொல்லிட்டு நம்மளோட சேனலில் வீடியோ பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.